ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேவரட்டான இஞ்சி டீயை போட்டு சூடாக ஒரு கப்பு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது எப்படி செய்யலாம் அப்படின்றத காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ போடுற இந்த கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கழுவி வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் கடகடன்னு எடுத்து வச்சுட்டு இந்த டிஃபன் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு வேலை பார்க்கும்போது இன்னொரு வேலை நம்ம டக்குன்னு பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிச்சிடும். டீ பாருங்கள் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. யாரெல்லாம் டீயை வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வச்சு குடிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் டீ போட்டனாலே ரொம்ப கொஞ்சம் நேரம் நல்லா டைம் எடுத்துப்பேன். நல்லா கொதிக்க வச்சு இஞ்சியெல்லாம் நல்லா தாராளமாக தட்டி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அதுக்கப்புறம் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த இஞ்சி டீ வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், அதுக்கப்புறமா கேரட், வீட்டில் என்ன காய்கறிகள் இருக்குதோ அதை வச்சு நம்ம டக்குன்னு வந்து பண்ணிடலாம். ஸோ சாம்பாருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாம்பாருக்கு போடுவாங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா காயுமே சாம்பாருக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம காரக்குழம்புக்கு எப்படி எல்லா காயும் போட்டு நம்ம புளிக்குழம்பு மாதிரி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், பீன்ஸ், கேரட்டு, அதுக்கப்புறம் சௌ, அதுக்கப்புறமா வந்து புடலங்காய், இந்த மாதிரி காய்கறிகள் என்ன வெள்ளாரும் காய்கறிகள் போட்டு நம்ம சாம்பார் வைக்கலாம். ஸோ எல்லா காய்கறிகளும் சூட் ஆகிற ஒரே ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான். ஸோ நிறைய ரெசிபிகள் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சாம்பாருக்கு எல்லாமே சூட் ஆகும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சாம்பாருக்கு 2 பெரிய தக்காளி, ஒரு 3-4 கத்திரிக்காய், ஒரு 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன சைஸில் இருக்கிற 2 கேரட் எடுத்துருக்கிறேன், ஒரு மெல்லிசாக இருக்கிற ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடை நம்ம வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு போயிட்டு குயிக்காக டீயை குடிச்சிட்டு வந்து இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். காய்கறிகள் எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கப்பு துவரம் பருப்பு, ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன். விருப்பப்பட்ட கூடவே மைசூர் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி 2 பருப்பு மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கப்புறமா முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம். ஸோ தூள் பெருங்காயத்தை ஆட் பண்ணுறதை விட கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணோம் அப்படின்னா டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சேம் டைம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கும் பொழுது போடுறதை விட நம்ம பருப்பு வேக வைக்கும் பொழுது போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டைஜஷனுக்குலாம் நமக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பருப்பு வெந்து வர இந்த கேப் தேவையான தண்ணி சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் நல்லா ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை நம்ம இட்லி பானையில் இட்லி துவச்சி வச்சிடலாம். கருவேப்பிலை பொடிக்காக கருவேப்பிலை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உலர்த்தி வச்சுருந்தா அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தயிர் உரமுறை போட்டிருந்தா அதையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு கடற்கடன் வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி எல்லாத்தையும் ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஏற்றியாச்சு. இப்போது இதே சமயத்தில் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிடைக்கிற அந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் கிடைக்காது. நம்ம அந்த 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ரெசிபிக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம். ஸோ இதுக்கு இன் பிட்வீன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு கேப் கிடைக்கும் பார்த்திங்களா. அந்த கேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனில் வந்து நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும். ஸோ ஸ்கூலுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ பருப்பு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை நல்லா வந்து ஒரு மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கலாம். பருப்பை நல்லா கடகடன்னு நல்லா பார்த்திங்கன்னா கடகடன்னு கடைஞ்சிட்டு இது கூடவே நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வெறுமனே சாம்பார் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா இந்த டிஃபன் சாம்பாருக்கு நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதை விட சாம்பார் பொடி ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் பொடி சேர்த்துட்டு இந்த சாம்பார் மொத்தத்துக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் பருப்பு வேகும் பொழுது உப்பு சேர்க்கல. ஸோ இப்போ வந்து இந்த காய்க்கு இந்த பருப்புக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையில்லை அப்படின்னா காய்கறிகள் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த சமயத்தில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்க பாருங்கள் சாஃப்டாக. இதை கடகடன்னு ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு வந்து மாற்றி வச்சிடலாம். இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு ஹாட் பாக்ஸுக்கு இதை மாற்றிட்டு இன்னொரு ஈடு வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இட்லி வந்து வரதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு அகலமான பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வெந்தயம் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது மூணுமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸில் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் வேண்டாம் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கும் பொழுது அதில் வந்து வெங்காயம் நம்ம சேர்த்துருக்குறோம். வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பு வந்து நம்ம பருப்பு காய்கறி எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் போல் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நம்ம தாளிக்கும் பொழுது இந்த மாதிரி பெருங்காயத்தூள் வந்து சேர்த்தோம் அப்படின்னா நல்ல சாம்பார் வந்து வாசனையாக இருக்கும். இப்போ பருப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நறுக்கி வச்சுக்க கொத்தமல்லி தலையை தூவி இறக்கட்டும் அப்படின்னா சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸு கூட தாராளமாக வச்சு சாப்பிடலாம். நீங்கள் இதுக்கு சைட் டிஷ் வந்து காரச்சாரமான ஒரு சைட் டிஷ்ஷை வச்சிங்க அப்படின்னா அட்டகாசமான ஒரு லஞ்ச் ஒரு மெனு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை வந்து சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை ஃப்ரம் கேரளின் கிச்சன் லைஃப் ஸ்டைல். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.